வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்டர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது ராக்கி அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா தந்தி ஒன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஆல்ரெடி கன்னடத்துல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்துல நம்ம ராக்கி பாய் யாஷ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் 2008ல வந்த படம். அதாவது அந்த டைம்ல ஒரு மாதிரி சாக்லேட் பாய் கேரக்டர்லாம் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. இந்த படத்துல ஒரு பாய் பெஸ்டியா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இவரை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா காட்டுறாங்க. இவரோட அப்பா அம்மா வேலைன்னு பிஸியா இருக்காங்க. அதனால அன்புக்கு இயங்கக்கூடிய இவருக்கு காதல் அப்படின்றது காலேஜ்ல உண்டாகுது. இவர் காதலிக்கிற பொண்ணுக்கோ ஒரு மியூசிஷியனை தான் பிடிச்சிருக்கு. அந்த மியூசிஷியனோட அண்ணன் ஒரு மிகப்பெரிய ரவுடியா இருக்கான். இவர் அந்த காதலுக்கு ஹெல்ப்பும் பண்றாரு. அந்த காதல் கை கூடினதுக்கு அப்புறமேட்டு அதை பிரிக்கவும் முயற்சி பண்றாரு. ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் எந்த லவ் சேர்ந்துச்சு அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படம் என்ன மாதிரியான கேட்டகரி அப்படின்னா, இந்த ஃபீல் மை லவ் அப்படின்னு சுத்திட்டு இருப்பாங்க. தமிழ்ல கூட குட்டின்னு வந்துச்சுல, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில எடுக்கப்பட்ட ஒரு காதல் தான். அதுவும் பாய் பெஸ்டிஸை குளோரிஃபை பண்ற மாதிரியான ஒரு கதையா தான் இருந்துச்சு. அதாவது அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சைலண்டா விட்டு அந்த பொண்ணுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ லவ் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி போயிருக்கும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு ஆசைப்படுறத செஞ்சு வைக்கிறேன் அப்படின்றதுக்காக சம்மந்தமே இல்லாம ஒருத்தனை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அவனோட கேரக்டரை ஒரு மாதிரி டெமாலிஷ் பண்ணி அவனை பிரிச்சு விடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான செயலா தான் நான் பாக்குறேன். அதை தான் நம்ம ராக்கி பாய் இதுல பண்ணிருக்காரு. அதையும் குளோரிஃபை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸ் அப்படின்றதும் பெரிய லெவல்ல கனெக்ட் ஆகல. அண்ட் 1-2 சென்டிமெண்ட் சீன்ஸ், அதாவது உதாரணத்துக்கு ஒரு துப்புரவு தொழிலாளியோட பையன் காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பான், அது ரிலேட்டடான ஒரு சீன் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. மத்தபடி இந்த படத்துல சாங்ஸ் அப்படின்றதும் ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு மாதிரி முடிக்கணுமேனு முடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ராக்கி பாயோட கெரியர்ல ஒரு டிசாஸ்டர் மூவியா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பார்க்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.